யார் யாருக்கு இந்த சோத்து வத்தல் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குன்னா அது ரொம்ப உயிர். ஆனால் போடுறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம். ஏன்னா இது 3 நாள் காயணும்ல, அதான் மேட்ரு. பக்கத்தில் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்கன்னு நானும் சரி போடலான்னு அத்தை வீட்லேயே வச்சுருந்தாங்க. சரி நானும் போய் தின்னுக்கிட்டே இருந்தேன். நம்மளே போடலான்னு சொல்லி போட்டேன். கன்ஃபார்ம் குப்பி மகன் தான் நினைக்கிறேன். போட்ட காரம் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு ஆனால் எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் காரம் கம்மியாக இருந்தால் துருவு சாப்பிடுவான். நான் அதை யோசிக்காமல் காரத்தை தூக்கி போட்டுட்டேன். டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா மைல்டான சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வெறுமனமே நான் தின்னு காலி பண்ணிடுவேன். அப்புறம் புளி வாங்கிட்டு வந்தோம். அது வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கி வச்சுருவேன். இந்த புளியில் பாருங்கள், நார் கொட்டை எதுவுமே இருக்காது. பக்கத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் இருந்த ஓனர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க புளி அந்த தோட்டம் வச்சுருக்காங்க, புளிய மர தோட்டம். அவங்களே எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி தருவாங்க. இது சூப்பராக இருக்கும். இந்த புளியில் ரசமோ இல்லை புளிக்குழம்போ வச்சா, நீங்கள் கடையில் வாங்குகிற புளியிலலாம் கண்டிப்பாக நார், ஓடு, கொட்டை அதெல்லாம் வரும். அதெல்லாமே நம்மளுக்கு வேஸ்டேஜ் தான். நீங்கள் கிட்டத்தட்ட புளிஞ்சு எடுத்தால் சக்கையே ரொம்ப வரும். நான் போன வருஷம் புளி இவங்க விற்கல, வாங்காத விட்டுட்டேன். அதுலேயும் நிறைய சக்கை. சூரிய பகவானுக்கு என் மேலே கொல்ல பிரியமாட்டிருக்கு. நான் காய போகிறதுக்குள்ளேயே நீ வாட்டி வதக்கிட்டாரு. சரி நல்லது தான் இது காயிட்டுன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இந்த புளி சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இப்படி புளி விற்பாங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது 200 ரூபா. 4 கொட்டை தான் இத்தனை புளியில் இருந்தது, 3 கிலோ புளியில்.